இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக ரோமர்கள் நிருபம் 12ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள். தீமைக்கு தீமை செய்யக்கூடாது என்று ஆண்டவர் சொல்றாரு. எல்லா மனிதருக்கு முன்பாக யோக்கியமானவை நல்லவைகளை செய்வதற்கு நாம் நாட வேண்டும் என்று சொல்கிறார். ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் நாம் செய்ய வேண்டிய முக்கியமான ஆண்டவருக்கு பிரியமான காரியங்கள் நிறைய எழுதப்பட்டிருக்குது. அதை வாசிக்கும் பொழுது நிச்சயமாகவே தெரிந்து கொள்ள முடியும். இந்த நாட்கள்ல நம்ம செய்ய வேண்டியது நிறைய இருக்குது. ஆண்டவர் அதை தான் எதிர்பார்க்கிறார். தீமைக்கு தீமை இன்னைக்கு செய்யறத பாக்குறோம், பழிக்கு பழி வாங்குறத பார்க்க முடியுது. யார் ஒரு வார்த்தை பேசினா 4 வார்த்தை திருப்பி பேசினாதான் இன்னைக்கு மனிதனுடைய அந்த மனசு கொஞ்சம் சமாதானமாகிற அளவுக்கு இன்னைக்கு மனிதனுடைய இறுதியும் வேற மாதிரி மாறிவிட்டது. இயேசுவை எடுத்துக்கொள்ளுங்கள், கல்வாரி சிலுவையில அடிக்கிறாங்க, சரீரம் முழுவதும் பிக்கப்பட்டிருக்குது, ஆணிகள் அடித்து காயப்படுத்தப்பட்டு அவருடைய சரீரத்துல அடிக்க அடிக்க ரத்தம் வடிய வடிய அந்த ரத்தம் நன்மை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஃபர்ஸ்ட் ஆபேலின் ரத்தம் பழைய ஏற்பாட்டு காலத்துல சிந்தப்படுது. சொந்த சகோதரனாகிய காயின் ஆபேல் அடித்துக் கொள்றான். அப்ப ரத்தம் சிந்தப்படுது. அந்த அடிக்கிறதுனால அது வடிந்த ரத்தம் நன்மை கொண்டு வரவில்லை, மாறாக பழி வாங்கும்படியா துடிக்கிறது, அதை கூப்பிடுகிறது என்று வேதம் சொல்கிறது. ஆனா இயேசுவை அடிக்கும் பொழுது வடிந்த ரத்தம் நமக்கு மீட்பை ஏற்படுத்தியிருக்கிறது, நம்முடைய ஜீவனாய் மாறி இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா பாவங்களை மன்னிக்க, அந்த அசுத்தங்களை நீக்க, சுத்திகரிக்க கூடியதாக இருக்கிறது, பாதுகாக்கக்கூடியதா இருக்குது, ராஜாக்களாய் ஆசாரியராய் மாற்றிருக்கிறது வேதவசனம் சொல்லுது. அடிபடும் பொழுது அங்கு நன்மைதான் வருகிறது. ஆனால் நாம் இப்படி அடிபடும் பொழுது, நிந்தனின் பாதையில கடந்து போகும் பொழுது, மற்றவர்கள் நம்மை துன்பப்படுத்தும் பொழுது, நமக்கு மற்றவர்கள் தீமை செய்யும் பொழுது நம்ம என்ன நினைக்கிறோம்? அவருக்கு நன்மை செய்கிறோமா, அதற்கு பதிலாக நாம் தீமை செய்கிறோமா? கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். நம்ம வாழ்க்கையில பழி வாங்க தான் துடிக்கிறோம், டைம் காத்துட்டு இருக்கிறோம், எப்போ வாய்ப்பு எனக்கு கிடைக்கும், எப்போ மாட்டுவாங்க, எப்போ கிடைக்கும். அப்படிதான் நம்முடைய இருதயம் இன்னைக்கு மாறிடுச்சுது. இயேசுவின் இருதயம் அப்படி கிடையாது. தீமை செய்தவர்களுக்கு நன்மை செய்தார், வாழ்ந்து காண்பித்துட்டு போனாரு, சபிக்கிறவர்களை ஆசீர்வதித்தார், விரோதமா சத்து இருக்கிற சிநேகித்தார், விரோதமா பேசுறவர்களுக்கா துன்பப்படுத்துகிற ஜெபம் பண்ணாரு. நாம் இன்னைக்கு ஒருவள் அடிபடுறோம்னு சொன்னா நம்ம இடத்துல நன்மை உண்டாகணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. ஒரு வேடிக்கையான கதையை வாசித்தன். அரசன் ஒருவன் தன்னுடைய சேவகர்களோடு காட்டின் வழியா போயிட்டு இருக்கிறான். ரொம்ப டயர்டானதான் ஒரு மரத்தடியில உட்கார்ந்து இருக்கிறா. திடீர்னு அரசனுடைய தலையில ஒரு கல் படுது, படிஞ்சு ரத்தம் அடியுது. சேவகர்கள் உடனே அலர்ட் ஆயிட்டாங்க. யார்டா அரசரை தாக்குனதுன்னு சொல்லிட்டு சுத்தி பார்க்கும்போது ஒரு வயதான ஒரு அம்மா அவரை பிடிச்சி எடுத்துட்டு அந்த அம்மா தான் அவங்க மேல கல் அடிச்சுட்டாங்க அரசே அப்படின்னு சொல்லி ராஜாட்ட சொல்லும்போது, ராஜா கிட்ட போய் அந்த அம்மா மன்னிப்புக்கு, ஐயா தெரியாம பட்டுட்டியா, வேணுண்டவங்களை அடிக்கலையா, பசி கொடுமை அதிகமா பசிச்சதுனால நான் அந்த மரத்துல இருக்கிற அந்த பழத்தை கள்ளத்துக்கு எரிஞ்சது, உங்க மேல வந்து அந்த கல் விழுந்துருச்சுயா, நான் உங்களை எரியணும்னு உங்களை மேல நான் உங்களை கவனிக்கவே இல்லை, மரத்துல உள்ள பழத்தை விழுறதுக்கு தான் கள்ளத்துக்கு அடிச்சேன் அப்படின்னு சொல்லும்போது ராஜா என்ன பண்ணாராம், கோபத்துல தண்டனை கொடுப்பாருன்னு சேவகர்கள்லாம் நின்னாங்க. பட்டயத்தை வச்சுட்டு வெட்டி போடுறடா அந்த அம்மாவை அப்படின்னு சொல்லுவாங்க. ராஜா ஒண்ணுமே சொல்லல, மாறாக எனக்குள்ள ஆகாரத்தை எடுத்து அந்த அம்மாவை கொடுப்பா அப்படின்னு. அப்படியா ராஜா, நீங்க சாப்பிடுற சாப்பாடு இந்த வயதான அம்மாவுக்கா, கொடுப்பா ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி சேவரி கட்டளை கொடுத்தாராம். கொடுத்துட்டு சரி வாங்க கிளம்பலான்ட்டு போகும்போது ஒண்ணுமே தண்டனை கொடுக்கல. இவர் எல்லாம் ட்ரீட்மெண்ட் எல்லாம் சரி பண்ணி போயிட்டாரு. போகும்போது கேட்கறாங்க, இந்த சேவருக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா ராஜா லூஸ் மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருக்கிறாரு, ஒரு வார்த்தை சொன்னா அந்த அம்மாவை காணாம வெட்டி போட்டு வந்திருப்போம் அப்படின்ட்டு. ராஜா அப்படிங்கும்போது 2 காரியத்தை சொன்ன. ஒண்ணு, அந்த அம்மா பசியோடு இருக்கிறதுக்கு காரணம் நான் தான், என்னுடைய ஆட்சி சரியில்லை, நான் ஒழுங்கா அரசாட்சி பண்ணியிருந்தேன் அந்த பட்டினியா அந்த தேசத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. நம்பர் 2, அந்த மரத்துல அந்த கல் அடிக்கிறதுனால அதனால கனி கிடைக்குது, பழம் நமக்கு அந்த மரம் சாப்பிடறதுக்கு அடிக்கும் போது. அதே மாதிரி ஒரு ராஜாவை இந்த மாதிரி கல்னால அடிக்கும் போது, ராஜா மரத்தை காட்டிலும் மேன்மையான ஆளு, நான் எப்படி பழி வாங்க முடியும், நன்மை தானே செய்ய முடியும், அதனாலதான் என் சாப்பாடே கொடுத்துட்டேன். உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டா அப்படின்னாப்லையா எல்லாம் ஆச்சரியப்பட்டு போனாங்களா அந்த பதில பார்த்து. யோசித்து பாருங்களா, நாம எப்படி
மேன்மை ஆண்டவர் படைச்சிருக்கிறாரு, விசேஷமானவர்களா படைச்சிருக்கிறாரு. அநேக நேரம் பாடுறோம், தேவா நான் எதனால் விசேஷித்தவன். நம்மோட கூட இருக்கிறாரு. காட்டு புஷ்பங்களை பார்க்கலும் அதிகமா அழகா உடுத்து வைக்கிறாரு. ஆகாயத்து பட்சிகளை பார்க்கலும் அதிகமா போஷிக்கிறாரு. we are special. அதனால நம்ம நல்லது தான் கொடுக்கணும், நன்மை தான் கொடுக்கணும், பெஸ்ட்டை தான் மற்றவர்கள் கொடுக்கணும். அடிக்கட்டும், நல்லதை செஞ்சு பாருங்களா, பரலோகம் சந்தோஷப்படும். நமக்கு அதற்கு பிரதிபலனை பல லட்சம் மடங்கு கர்த்தர் திருப்பி கொடுப்பார். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இந்த புதிய நாளின் காலை நேரத்தை கொடுத்ததுக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட அநேக நேரம் நெருக்கப்படும் பொழுது, மற்றவர்கள் விரோதமாய் பேசும் பொழுது, நிந்திக்கும் பொழுது ஏற்றுக்கொள்ள எங்கள் இருதயம் மறுக்கிறது. புலம்புகிறோம், முறுமுறுக்கிறோம், பழி வாங்க துடிக்கிறோம். வாய்ப்புகளுக்காக அலைந்து திரிகிற கூட்டங்கள் தான் இன்னைக்கு பழிக்கு பழி, வெட்டுக்கு வெட்டு, கண்ணுக்கு கண்ணு, பல்லுக்கு பல்லுக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அப்படிப்பட்ட முரட்டாட்டம் உள்ள ஒரு சூழ்நிலை தான் எங்க பார்க்க முடியவையில் மாறத்தக்கதாய் அப்பா, உம்முடைய பிள்ளைகள் ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள் நீர் அப்பா, ஒவ்வொருவருக்காக ரத்தத்தை சிந்திருக்கீங்க. அதை உணர்ந்து அப்பா நன்மை செய்கிறவர்களாய் மாற்றுவீராக. தீமைக்கு தீமை செய்யக்கூடிய இருதயத்தின் எண்ணங்களை எடுத்து போடுங்கப்பா. நீர் அடிக்கப்படும் பொழுது ரத்தத்தை சிந்தி எங்களை மீட்டுக் கொண்டிருந்தீங்க. அந்த ரத்தம் இன்னைக்கு எங்களுக்காய் பரிந்து பேசுகிறது. அவனமாகவே நாங்களும் நன்மை செய்ய உதவி செய்யுங்க, கிருபை பாராட்டுங்க. துன்பப்படுறோம், இப்படி துன்பப்படுத்துறாங்களே, குடும்பத்துல அல்லது அடிமைத்தனத்துல இருக்கலாம், அவமானப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கலாம், கைவிடப்படுற மற்றவங்க எல்லாம் ஊர் உலகம் இப்படி பேசத்தண்டு புலம்புறவங்க இருக்கலாம். சோர்ந்து போயிடாதபடி நன்மை செய்யக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுங்க, கிருபையில கொடுங்க. தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். துதிக நம்மை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். தீமைக்கு தீமை செய்ய வேண்டாம். நாம் விசேஷமானவர்கள், அதனால் நாம் அவர்களுக்கு நன்மை செய்ய முடியும். இயேசுதான் நமக்கு முன்மாதிரி. இதே கிருபையை கர்த்தர் நமக்கு இன்று கொடுப்பார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். ஆண்டவர் கிறிஸ்துவின் மகிமை அடைந்திட அழைத்தீரே, நன்றி ஐயா. ஆண்டவர் கிறிஸ்துவின் மகிமை அடைந்திட அழைத்தீரே, நன்றி ஐயா. ஆறுதல் தந்தீர், அன்பு கூர்ந்தீர், பரலோகம் எதிர்நோக்கி வாழச் செய்தீர். ஆறுதல் தந்தீர், அன்பு கூர்ந்தீர், பரலோகம் எதிர்நோக்கி வாழச் செய்தீர். அப்பா நன்றி, நன்றி அப்பா, நன்றி, நன்றி. நல்லதையே நான் சொல்லவும் செய்யவும் உள்ளத்தை இன்று உறுதிப்படுத்தும் ஐயா. நல்லதையே நான் சொல்லவும் செய்யவும் உள்ளத்தை இன்று உறுதிப்படுத்தும் ஐயா.